ஹாய் காய்ஸ். ஆல் இன் ஆல் சேனல் சாம்பியன் சேனலில் இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னால் என்ன, இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் என்ன ஒர்க்கு, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே எதுக்காக செலிப்ரேட் பண்ணுறோம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆல் இன் ஆல் சேனல் சாம்பியன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி பெல் ஐக்கான் பட்டனும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ன்றது இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் ஒரு பார்ட். அதாவது மொத்தம் 3 இருக்கும். நேவி, ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ். அதில் இது இன்க்ளூட் ஆகிருக்கு. இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 8th October 1932. இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட மோட்டோ என்னன்னு பார்த்தீங்கன்னா டச் த ஸ்கை வித் க்ளோரி. அதாவது தமிழில் எப்படி சொல்லுவாங்கன்னா பெருந்தன்மையோட ஆகாயத்தை தொடுக அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஒர்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர் ஸ்பேஸ் இருக்கும். அதில் டெரிட்டோரியல் பார்டர்னு ஒன்று இருக்கும். அதை பாதுகாத்து வச்சுக்கிறது தான் இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட டியூட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய நாட்டை போர் வரும்போது எதிரிகளிலிருந்து நம்முடைய நாட்டை பாதுகாக்கிறது ரொம்ப மிகப்பெரிய டியூட்டினே சொல்லலாம். இது மட்டும் தான் ஒர்க்குன்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, இன்னொரு ஒர்க்கும் இருக்குது. அதாவது யுனைடெட் நேஷன்ஸில் பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸஸ் அப்படின்னு இருக்குது. அதாவது பீஸ் கீப்பிங் மிஷன்ஸ்னால் காங்கோல், சொமாலியா இந்த மாதிரியான இடத்துல சிவில் வார் நடந்திருக்கு. அப்போது இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அங்கே போய் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி என்ன நாள் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே 8th October. இது நம்ம ஏன் எவ்ரி இயர் செலிப்ரேட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா இன் 1932 இந்தியா பிரிட்டிஷ் கீழே இருந்துச்சு. அப்போ தான் இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ இதோட பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு இருந்துச்சு. அதுக்கப்புறமா இந்தியா ஃப்ரீடம் ஆன பின்னாடி, அதாவது 1947 ஃப்ரீடம் ஆன பின்னாடி இந்தியா பிரிட்டனுக்கு டொமைனாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்முடைய இந்தியா ஃப்ரீடம் ஆன பின்னாடி 1950 ரிப்பப்ளிக்காக குடியரசு ஆன பின்னாடி நம்ம இந்த ராயல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் அப்படின்னு சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே எவ்ரி இயர் கொண்டாடுறாங்க. ஏன் அப்படி கொண்டாடுறாங்கன்னா இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேவோட இம்பார்ட்டன்ஸ் பற்றியும் இந்த இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே இம்பார்ட்டன்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக தான் எவ்ரி இயர் 8th October இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டே காசியாபாத் உத்தரப்பிரதேசத்தில் கொண்டாடினாங்க. நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட வலிமையை 88வது வருஷத்தில் காலடி எடுத்து வைக்குது. இன்றைக்கி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேயில் விமானப்படை வீரர்கள் அவங்களுடைய சாகசத்தை பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சில ஃப்ளைட்ஸும் இதில் ஃப்ளை ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த இன்சிடெண்ட் ஒரு அமேசிங்கான இன்சிடென்ட்னே சொல்லலாம். இந்த 88th இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேயில் நிறைய ஃப்ளைட்ஸ் இன்வால்வ் ஆச்சுன்னு சொன்னேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான MiG-21, ஜேக்வாட், MiG-29, விராட் 2000, குக்வாய், தேஜஸ், ரஃபேல் போர் விமானங்கள் இந்த மாதிரி எல்லா ஃப்ளைட்ஸும் சாகசம் செஞ்சிச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் இருக்கிற அனைத்து இயந்திரங்கள், போர் விமானங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா க்ளவுடில் சாகசம் பண்ணுச்சு. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேயில் கொரோனா காரணமாக எந்த ஒரு பப்ளிக்கும் இதில் அலோவ் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் இந்த 88th இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் டேயில் எல்லா ஃப்ளைட்ஸும் சாகசம் பண்ணும்போது அதோட நியூ டெக்னாலஜிஸும் பார்த்திங்கன்னா அதையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த எக்ஸிபிஷனில். அதில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக எல்லோரும் பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்திய நாட்டோட பெருமையை இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கண்டினியூஸாக செஞ்சுட்டு வராங்க நம்முடைய இந்தியன் கண்ட்ரிக்காக. ஓகே, இதில் இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் யார் யார் எந்தெந்த ஆஃபீஸர்ஸ் ஒர்க் பண்ணுறாங்கன்னு அதில் முக்கியமாக 3 ஒர்க்கர்ஸ் பற்றி பார்க்கலாம். கமாண்டர் இன் சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃப், வைஸ் சீஃப் ஆஃப் த ஏர் ஸ்டாஃப். இந்த 3த்தில் மெயின் ஆஃபீஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர் சீஃப் ஸ்டாஃப் தான். அதாவது இப்போ கரண்ட்டில் இருக்கிறவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஏர் சீஃப் ஸ்டாஃப் மார்ஷல் ராகேஷ் குமார் சிங். அவர் தான் 10th September 2019 அவர் ஜாயின் பண்ணிக்கிறார். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக நீங்கள் கேட்கலாம். ஆமாங்க, கண்டிப்பாக எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வேர்ல்டுலேயே ஒரு மோஸ்ட் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு நம்முடைய இந்தியன் ஃபோர்ஸ் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லலாம்.
எந்த கண்ட்ரி வந்து டாப் 5 மோஸ்ட் பவர்ஃபுல் ஏர்ஃபோர்ஸ் வந்து இருக்குதுன்னு வந்து பார்த்தோம்னா 2020 படி டாப் 5ல் வந்து ஃபஸ்ட்டு வந்து யூஎஸ் இருக்குது, செகண்ட் வந்து ரஷ்யா இருக்குது, தேர்டு சைனா இருக்குது, ஃபோர்த் வந்து இந்தியா, ஃபிஃப்த்து வந்து ஜப்பானில் இருக்குது. நாம் வந்து 4th பிளேஸில் வந்து இருக்கோம். நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் பிளைன்ஸ் நிறைய டைப்ஸான ஹெலிகாப்டர்ஸும் வந்து இருக்குது. அது என்னென்னு வந்து பார்த்தோம்னா அப்பாச் AH-64E, CH-47, சினூக், த்ரூவ், சீட்டா, MI-8, MI-17 இந்த மாதிரி நிறைய ஹெலிகாப்டர்ஸும் வந்து இருக்குது நம்மக்கிட்ட. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து எத்தனை ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மோர் தென் 1700 ஏர்க்ராஃப்ட்ஸ் வந்து இருக்குது. அதில் வந்து காம்பேட் ஏர்க்ராஃப்ட் அதாவது போர் விமானங்கள் எவ்வளோ வந்து இருக்குன்னா 900 வந்து அப்ராக்சிமேட்லி வந்து இருக்குது நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில். நம்முடைய இந்தியாவில் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வந்து ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா 60 ஏர்போர்ட்ஸ் வந்து இந்தியாவில் இருக்குது. அதில் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் வந்து எவ்வளோ ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்குன்னா 7 ஏர்போர்ட்ஸ் வந்து இருக்குது. அது எந்தெந்த ஊருன்னு வந்து பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி, தூத்துக்குடி, பாண்டிச்சேரி, சேலம். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் வந்து மென்னுக்கு ஈக்குவலாக உமன்ஸுக்கும் வந்து அவங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு வந்து ப்ரியாரிட்டி கொடுக்குறாங்க. அந்த வகையில் பார்த்தோம்னா நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் ஃபஸ்ட்டு 3 உமன்ஸ் தான், அதாவது 3 சிங்கப்பெண்கள் தான் வந்து பைலட்ஸாக இருந்தாங்க. அவங்க யார் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா மோகனா சிங், பவானா காந்த், அவானி சதுர்வேதி. இவங்க 3 பேர் தான் முதல் இந்திய விமானப்படையோட 3 விமானிகள். நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்காக நிறைய ஸ்டாஃப்ஸ் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. எல்லோருக்கும் வந்து என்னுடைய தேங்க்ஸ் சொல்லியிருக்கேன். ஏன்னா நம்முடைய கண்ட்ரிக்காக அவங்க வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க. நம்முடைய இந்தியன் ஏர்ஃபோர்ஸை ஸ்ட்ராங்கை வந்து அவங்க வந்து வெளிப்படுத்திகிட்டே இருக்காங்க. இதே மாதிரி இன்னும் வந்து அவங்க வேலை செஞ்சுட்டு நம்ம வந்து இன்னும் வந்து பெஸ்ட்டாக வரணும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம வந்து மீட் பண்ணலாம். பாய்.